சினிமா வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதோட எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸா இருக்கும். கொஞ்சம் நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் அந்த டைம்ல. இப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா, இப்போ ரஜினி சார், கமல் சார், விஜயராஜ் சார் இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய கிராண்டா வந்து தியேட்டர் முன்னாடி வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா வந்து கமல் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர் இப்படின்ட்டு இருக்கு. ஓ! ஹவுஸ்ஃபுல் படம் போடல. நாங்க அங்க வந்து அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே வந்து ரூ. 25 தான். ரூ. 5 10, 15 அப்படி ஒரு வேற ரேட்டுக்கு அதிகபட்சமா ரூ. 25 தான் ரேட். அப்போ அந்த ரேட் ஒண்ணு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருந்தது. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அது ஒரு 500 பேர் இருக்கிற ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஒரு 150 பேர் தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து சினிமா மாற ஆரம்பிச்சுங்கன்னா, மொத்தமா வந்து எல்லா தியேட்டர்ஸ்லயும் வந்து பெரிய நடிகர்களோட படத்த வந்து எல்லா திரையரங்குலயும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றதுன்னு ஒரு கல்ச்சர் ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. பைரி அப்படின்ற படம் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான படமா வந்து படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் பார்க்காத நெறைய பேருக்கு படம் போய் ரீச் ஆகல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. எதனால ரீச் ஆகலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த ரீச் ஆகாததுக்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து, கொஞ்சம் ஒரு இயர் பை இயராவே நடந்துகிட்டு இருந்த ஒரு சேஞ்ச் ஓவர் தான். நான் இத வந்து நான் எப்படி எப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த ஒரு சினிமா வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதோட எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன்ஸா இருக்கும். கொஞ்சம் நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் அந்த டைம்ல. இப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்தது சொல்றேன். நான் வந்து கரெக்ட்டா சினிமாக்கு நான் 2008ல ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ, அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு போறேன். நான் இங்க சென்னை வந்துட்டேன். ஒர்க் பண்ணிட்டு இந்த மாரி அப்புறம் எனக்கு நான் பெருசா ஊருக்கு போறது, ரெகுலரா ஊர்ல இருக்கிறது இல்ல. சென்னையாவே தான் இருக்குது. அப்போ ஒரு நாள் வந்து நான் ஒரு படத்துக்கு போறேன். அது கமல் சாரோட மன்மதன் அம்பு படம். மன்மதன் அம்பு படத்துக்கு போகும்போது என்ன அப்டின்னா வந்து, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போறேன். ம். அப்போ நான் வீட்லருந்து கிளம்பும்போதே லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து வழக்கமா நான் ஊர்ல பார்த்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா வந்து, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா, இப்போ ரஜினி சார், கமல் சார், விஜயராஜ் சார் இவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய கிராண்டா வந்து தியேட்டர் முன்னாடி வந்து அப்படி ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஆக்சுவலா நான் போனது ஃபர்ஸ்ட் ஷோ டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு நெனைக்கிறேன். 2வது நாள் நெனைக்கிறேன். ஓகே. ஓகேங்களா 2வது நாள். அப்போ நான் கொஞ்சம் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்போ ம். நான் நினைக்கிறேன் வந்து என்னன்னா, ஐய்யய்யோ! வந்து ஷோ போட்டிருப்பாங்களே போய்விடல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் அவசரமா ஓடுறேன். ம். ஓடி போய் பார்த்தேன்னா, எனக்கு தியேட்டர் வந்து ஃப்ரண்ட் எம்ப்டியா இருக்குது. ம். பெரிய ஷாக்கு. என்னடா வந்து கமல் சார் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர் இப்படி எம்ப்டியா இருக்கு. ஓ! ஹவுஸ்ஃபுல் படம் போடல. ம். ஹவுஸ்ஃபுல் படம் போடல அப்படின்ட்டு வந்து சரின்னு கவுண்டர்ல போய் டிக்கெட் கேட்குறேன். டிக்கெட்டும் இருக்குது. ஆனா, அப்போ அந்த டிக்கெட்டோட ரேட் ஒண்ணு இருக்குதுல்ல. ம். அது ரொம்ப ஹெவியா இருந்தது. நான் நாகர்கோவில்ல பார்த்துருக்கேன். அங்க நாகர்கோவில் 2008 வரைக்கும் நான் இருக்கும்போது, அங்க வந்து அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே வந்து ரூ. 25 தான். வந்து அப் அ ரூ. 5 10, 15 அப்படி ஒரு வேற ரேட்டுக்கு அதிகபட்சமா ரூ. 25 தான் ரேட்டு. அப்போ அந்த ரேட் ஒண்ணு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் ரொம்ப ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருந்தது. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அது ஒரு 500 பேர் இருக்கிற ஸ்க்ரீன் வச்சுக்கோங்களேன். ஒரு 150 பேர் தான் இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ என்னன்னா வந்து, ஒரு கட்டத்துல வந்து சினிமா மாற ஆரம்பிச்சுங்கன்னா, மொத்தமா வந்து எல்லா தியேட்டர்ஸ்லயும் வந்து பெரிய நடிகர்களோட படத்த வந்து எல்லா திரையரங்குலயும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றதுன்னு ஒரு கல்ச்சர் ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஒரு கல்ச்சர் உருவாக ஆரம்பிக்கும்போது எல்லா தியேட்டர்ஸ்லயும் போட்டாங்க. ஸோ வந்து அதோட இதுல அப்போ டிக்கெட் பிரைஸ் ஒண்ணு ஒண்ணு இன்கிரீஸ்ன்னு ஒண்ணு ஒண்ணு திடீர்னு அதுல ஒரு உருவாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அது மெதுவா மாறி பார்த்தீங்கன்னா வந்து, அ திரையரங்கில் சிங்கிள் ஸ்க்ரீன்ங்கிற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சது. குறைய ஆரம்பிச்சு அதோட ஃபார்மேட்டே மாறி, இன்னைக்கு நீங்க தமிழ்நாடுல எடுத்தீங்கன்னா, பெரும்பாலான நகரங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் அந்த ஆமா. மாரி ஒரு இதான் இருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதோட ரேட்டுன்ட்டு, இன்னைக்கு சினிமா வந்து முன்னாடி இருந்த மாரி இல்லாம, அது ஒரு பாஷான என்டர்டெயின்மெண்ட்டா மாறிச்சு. அத தாண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அதான் ஒரு ஒரு என்ன சொல் ஒரு யங்ஸ்டர்ஸ் இவங்க மட்டுமே நீங்க மத்த ஃபேமிலி பீப்பிள்ஸ் எல்லாமே நீங்க ஒரு டிவி இந்த மாரி என்டர்டெயின்மெண்ட் அவங்க அப்படி அதுலயே மாட்டிக்கிட்டு தான் டிவில போடுவான். இல்ல இப்போ வந்து ஓடிடி இதுல ம். போட்டுருவான். அவங்க அப்படி இதானதும். ஸோ அதோட மாற்றம் எங்க ஆரம்பிச்சு ஒரு 10, 15 வருஷம் இப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா தியேட்டருக்கு போய் பார்க்கறதுன்னா வந்து அது ஒரு ஸ்டார் படம். ஏன்னா அதோட எக்ஸ்பென்சிவ் இருக்கும்போது அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குள்ளயும் வந்து அப்படிங்கிற ஒரு இது என்னன்னா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு இப்போ என்னமோ படம்னு இல்ல. புதுசா நீங்க யார் நடிச்சு எந்த படம் வந்தாலுமே, அது வந்து அதுன்னு இல்ல. இப்போ வந்து ஒரு 5,00,00,000, ரூ. 6,00,00,000 அந்த மாரி பட்ஜெட்ல நீங்க எடுக்கிற படங்கள், படங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டா இருந்தா கூட அதோட
ஒரு தியேட்டர் கோயிங் ஆர்டிஸ்டா ஒரு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு 5-6 பேர் இல்லை ஒரு அப்படி ஒரு பிக்கப் ஒன்று ஒரு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படி ஒரு இது இருக்குதுன்னு அப்படி ஒரு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டிய மக்கள் வர்றதுக்கான ஒரு இந்த ஒரு பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை ஒரு ரொம்ப பெரிய என்னை ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் அப்படிங்க. ஸோ அதுக்கு வந்து அப்போ வந்து ஒரு செலக்டிவான பர்சன்ஸை அதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ இதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த மாதிரியான படங்களுக்கு சரியா வந்து ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு இல்லாம ஒரு பிரச்சனை நிகழுதுன்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இல்ல. இதோட நம்ம அது காரணங்கள் நீங்க என்னன்னு பின்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப முன்னாடில இருந்தே அதுக்கு காரணங்கள் நெறைய இருக்குது. ஸோ வந்து